ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்கு. எனது முதன்மை பேராசன் மதிப்புக்கணிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமணமாகி உடனே குழந்தை பிறந்த ஜாதகம். எனது மேன்மைமிக்க ஆசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு தியரிப்படி அந்த கோட்பாட்டின்படி தான் பலன்களே இருக்குதுங்க. கோல்சாரமானாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பார்க்கணும். பாவத் பாவ முறை இருக்குது, அது எதுக்கு பாவத் பாவத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்புலாம் இருக்குங்க. பாவத் பாவ அமைப்புல பார்த்தாலுமே அங்கே சுபத்துவம் வரணும். பாவத் பாவத்தில் தொடர்பு இப்போ 4ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதி, 4ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி, அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதி, 5ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிற அமைப்பு அதுல சில இடங்கள்ல இடரும். சரியா? அது அதோட அந்த சத்தை பார்க்க முடியாது. அந்த கிரகங்கள் 5க்கு 5ஆம் அதிபதி வராரு, 5க்கு 9ஆம் அதிபதி வராரு, 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. அப்ப குழந்தைக்கு அதிர்ஷ்டம் சொன்னாலும் அந்த இடத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது? அமாவாசை அமைப்பு உள்ள அமைப்புல இருக்கா? சந்திரன் அமாவாசை அமைப்பு வந்துடும். அதே மாதிரி சனி பார்வையில இருக்கா? சனி செவ்வாய் சேர்ந்து பாக்குதா? அப்படிங்கிறதா இருக்குல்ல. அப்ப அந்த சுபத்துவ பாவத்துவத்துக்கு வந்துடணும்ல. 5க்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்திருக்காங்க, ஓகே. ஆனா அந்த அந்த சேர்ந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அப்போ கிரக சுபத்துவ பாவத்துவத்து தான் வரணும். நான் லக்கணத்துக்கு தாங்க 12 பாவத்தை வச்சு பார்க்கறது மிகச் சரியாகவே இருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் புதன் செவ்வாய் சேரக்கூடாது, ஒரு அதே மாதிரி சனி சூரியன் சம்மந்தப்படக்கூடாது, குரு சுக்கிரன் சம்மந்தப்படக்கூடாது, அமாவாசை சந்திரன் யாருடைய சேரக்கூடாது. இதுல தான் இந்த மாதிரி பலன்கள் தான் ஒரு கிரகங்கள் என்ன நமக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அமைப்பு. இது கிரக பாவ சுபத்துவ அமைப்பு பாவத்துவ அமைப்பு படி தான் பலன்கள் இருக்கு அப்படின்னு உறுதியா சொல்லிடலாம். இப்ப குழந்தை அப்படின்னா குரு பகவான் வருவாரு காரகனா எல்லா லக்னத்துக்கும். 5ஆம் அதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கு மாறுபடும்ல. அப்ப குரு பகவானுக்கு ஏற்படக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், 5ஆம் அதிபதிக்கு ஏற்படக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், 5ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கலாம். சமயம் தேவைப்பட்டால் ராசிக்கு 5ஐயும் பார்க்கணும். இப்படி அமைப்புல நிறைவா இருந்துச்சுன்னா உடனே குழந்தை. சரி, தாமதம் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில தாமதத்தை கொடுக்கும். சனி பார்த்தாலும் தாமதத்தை கொடுக்கும். சனி செவ்வாய் 2 பேர் சேர்த்து பார்த்தா கூடுதலாக தாமதத்தை கொடுக்கும். குரு பகவான் பாவத்துவம் அடைஞ்சா அதுவும் 5ஆம் அதிபதி 8, 12 இந்த மாதிரி மறைஞ்சு வெளிச்சம் இல்லாமல் இருந்தாலும், வெளிச்சம் மறைந்து வெளிச்சமானா சிறிது தாமதமாகும். மறைஞ்சு கெட்டு போனா அதுல லேசான சத்து மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில ரொம்ப தாமதமாகும். தாமதம் எத்தனை வருஷம்ங்கிறதும் கிரக பாவ சுபத்துவ அமைப்பு படிதான். இப்ப நான் சொல்ல போற விஷயம் திருமணமாகி உடனே குழந்தை கிடைத்த ஜாதகம். இது உண்மையிலே நான் பார்த்த ஜாதகம். அப்ப பார்த்தோடனே நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற அமைப்புல தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1000க்கும் மேற்பட்ட 1300க்கும் மேற்பட்ட கல்வி, வேலைவாய்ப்புகள், திருமணம், திருமணத்தின் தரம், வெளிநாட்டு வாழ்க்கை, அதிர்ஷ்டம், இந்த மாதிரி அமைப்புகளை கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி விளக்கி இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குழந்தை சம்பந்தமான கேள்விகள் எதுவானாலும், குழந்தை லேட்டா பிறக்கிற அமைப்பு இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னே நீங்க பாத்துக்கலாம். லேட்டா பிறக்க அமைப்பு இருக்கா, தாமதமாய் பிறக்குமா, திருமண பொருத்தத்தில் இப்படித்தான் நம்ம கொண்டு வரணும். லேட்டா பிறக்கிற ஆண் ஜாதகத்துல லேட்டா குழந்தை கிடைக்கிற பெண் ஜாதகம் சேரும். இதெல்லாம் ஒரு ஜோதிடத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயங்கள். அப்ப கல்யாணம் ஆன உடனே குழந்தை கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறதுக்கும் கிரக நிலைகள் தான் காரணம். இப்படிப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்குது. சேனல்ல பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த குழந்தை சம்பந்தமான எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும். திருமணம் எப்போ நடக்கும், எப்போ நடந்தால் நல்லது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, குழந்தை அமைப்புல குழந்தை அது யோகமா இருக்குதா, சுமாரான யோகத்தோடு இருக்கா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கலாம். கிரக அதாவது பாவகம், பாவகாதிபதி, காரகம், இதுதான் மந்திர சொல் ஜோதிடத்துல. இந்த 3 நிறைவா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு விஷயம் நிறைவாக இருக்கும். 12 கட்டத்துக்கும் இந்த 3 விஷயங்கள் இருக்குங்க. பாவகம், பாவகாதிபதி, காரகம், இப்படி பார்க்கணும். இதுல இப்படி உள்ள வீடியோக்கள் இருக்குது. நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு கட்டண முறையில் கிரக வழக்கத்தோ பலன்களுக்கு எடுத்து வந்துடலாம். இப்ப இந்த ஜாதக விளக்கத்துக்கு போயிடுவோம். திருமணமாகி உடனே குழந்தை கிடைத்த ஜாதகம்ங்க. இப்ப
அந்த விவரத்தை சொல்றேன். இது ஆண் ஜாதகம் 8/2/1988 2:40 மதியத்தில் பிறந்தவர். சரியா? சித்திரை 1ஆம் பாதம் செவ்வாய் தசை 6 வருஷம் 6 வருஷம் 2 நாட்களுக்கு பிறந்தவர். சந்திரனுடைய தேய்பிரை சஷ்டி சமநிலை. இப்ப செவ்வாய் தசை எதுக்கு நம்ம சித்திரை 1ஆம் பாதம்னா சந்திரனுக்கு சாரம் சந்திரனுக்கு பார்க்கணும். எதுக்காகன்னா தசாபுத்திகள். இப்ப சித்திரையில பிறந்திருக்காரு, செவ்வாய் தசையில பிறந்திருக்காரு. இப்ப செவ்வாய் தசை அந்த இருப்பை சொல்லிட்டேன். 6 வருஷம் 2 நாளுக்கு பிறக்கும் பொழுது அவருக்கு அடுத்தடுத்து என்ன தசாபுத்தி வரணும்னு பார்க்கணும்ல. அதுக்காகத்தான் சாரம் கண்டிப்பா பார்க்கணும், சந்திரனுக்கு மட்டுமே அப்படிங்கிற அமைப்பு. இப்ப எடுத்த உடனே பாருங்க, பார்த்த உடனே தெரியும் குரு பகவான் ராகு கிட்ட வரல. குரு பகவான் நல்ல அமைப்புல இருக்காரு. 5ஆம் இடம் குலதஸ்தானம் சொன்னா 5ஆம் அதிபதி பார்க்கிறாரு. 5ஆம் அதிபதி யாரு? 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. 5ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு. சரியா? சந்திரன் ஓரளவு ஒளியா இருக்கு. கேது வந்து பெரிய தோஷம் செய்யாது. சுக்கிரன் வந்து இதுக்கு ஈடுகட்டும். அப்ப ஏராளமான நுட்பங்கள் வாய்ந்த ஜாதகம். 5ஆம் இடத்து அதிபதி உச்சமா இருக்காரு. இது வந்து 5ஆம் அதிபதி 6ல் போயிட்டாருன்னா எடுக்க வேண்டாம். மறைவு ஸ்தானங்களுக்கு வந்து விதிவிலக்கு வெளிச்சம். சுக்கிரன் குரு பகவான் நல்ல அமைப்புல இருக்காரு. 11ல் வேற இருக்காரு. அதிநட்பு நிலையில இருக்காரு. செவ்வாய் வீட்டுல நல்ல புரிதலோட உள்ள அமைப்புல இருக்காரு. அப்ப 5ஆம் இடமும் குருவும் இருக்கும் பொழுது குழந்தை உடனே கிடைச்சிருக்குன்னு சொன்னதுதான். பொறுத்தவரைக்கும் எனக்கு பார்க்க வந்தாங்க. அப்பவும் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் அப்படிங்கிற சொன்ன விஷயம் தாங்க. அழகா அந்த கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு எடுத்தோம்னா பலன்கள் தடுமாறாமல் சொல்லலாம். சரி, இவருக்கு வந்து எப்போ திருமணம் நடந்துச்சு? குருதசை சுக்கிர புத்தியில திருமணம். அடுத்து அதாவது 2022 திருமணமும் குருதசை சுக்கிர புத்தியில 2023 மே மாதம் சூரிய புத்தியில குழந்தை. சூரியன் எப்படி 3ஆம் அதிபதியாக ஆகிறாரு சூரியன். குருவுடைய பார்வை இருக்கு. அப்ப குருவுடைய பார்வை பெற்ற அந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறாரா? அப்ப சுக்கிர புத்தியிலேயே கருவுற்று சூரிய புத்தியில கிடைக்குது. ஒரு வருட காலம்தான். இப்போ உறுதியா நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற நம்ம இப்பதான் இதை விளக்கியிருக்கேன். இது போன்ற வீடியோக்கள் நிறைய வர இருக்குது. ஏராளமான வீடியோக்கள் இருக்கு. இன்னும் ஏராளமான வீடியோக்கள் போட போறேன். பாருங்க, ஜோதிடத்தை உணருங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.